ஐயா கேட்டிருக்காப்புல வெள்ள சட்டை, மஞ்ச பைய பத்தி கேட்டிருக்காரு. இப்ப இந்த மஞ்ச பை அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் ஒரு 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 காலகட்டத்தில இருந்தது. ஒரு மஞ்ச பை வச்சிருப்போம். இப்ப எல்லாம் அல்ட்ரா மாடல்ல மஞ்ச பை அடிச்சு குடுக்குறாய்ங்க எல்லாருக்கும். அதான் மஞ்ச கலர் தான். ஆனா ஏன் அந்த மஞ்ச கலர்ல மஞ்ச பையில நம்ம ஆளுங்க எல்லாரும் பணத்த வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பணம் வந்து எப்பயுமே மஞ்ச பையில தான் வைப்பாய்ங்க. கிராமத்து ஆளுங்க எல்லாம் மஞ்ச பையில தான் பணத்த வைப்பாங்க. எப்படி மஞ்ச பையில ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, மஞ்சள் அப்படின்றது வந்து குரு. அதனால வந்து குருவுடைய தன்மை கொண்ட அந்த மஞ்சள்ல வச்சா எப்பயுமே பணம் பெருகிட்டே வரும் அப்படின்றதுனால தான் அந்த மஞ்ச பைய எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. இப்ப வெள்ள கலர் ஜிப்பா போடுறாங்க, வெள்ள கலர்ல சட்டை போடுறாங்க. இது எல்லாமே வெள்ள கலர்ல சட்டை போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல ஆளுமை அதிகமா இருக்கிறது சந்திரன் தான். அப்போ சந்திரனுடைய சக்தி அதிகமா இருக்கணும். மூளை சந்திரனுக்கு ஏத்தபடி செயல்படணும். சந்திரன் எப்பயுமே நெளிவு சுழிவோட செயல்படும். சூரியன் வந்து எந்த இடத்துலயும் இறங்காது. அது சூரியன் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். அதனால வெள்ள சட்டை போடுறவங்க நெளிவு சுழிவோட செயல்படுவாங்க. அதனால நெளிவு சுழிவோட செயல்படுறதுனால தான் எல்லா அரசியல்வாதிகளும் வெள்ள சட்டைய போடுறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நெளிவு சுழிவு ஒரு மனிதனுக்கு வரணும்னா, அந்த மனிதனுக்கு வர்றதுக்காக அந்த வெள்ள சட்டைய போட சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே வரும். அப்ப நெளிவு சுழிவோட அந்த மூளை வந்து நல்லபடியா வேலை செய்யும். அதனால தான் அந்த வெள்ள சட்டையும், மஞ்ச பையையும் சொன்னாங்க.